தமிழக அரசியல்ல தற்போது நிலவி வரக்கூடிய கூட்டணி கணக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் பெரும் குழப்பத்தையும் அதே சமயம் ஒரு பொன்னான வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கு. திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரு கட்சிகளுமே நீண்ட காலமா தங்களுக்கு வழங்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கையை வைத்துதான் அதிருப்தியில இருப்பதை மறைக்க முடியாம திணறிட்டு இருக்கு. 25 தொகுதிகள் கிடைத்தால் என்ன, 6 தொகுதிகள் போனால் என்ன என்ற கேள்வி இப்போது தொண்டர்கள் மத்தியில பலமா எழுந்திருக்குன்னே சொல்லலாம். வெறும் இடப்பங்கீட்டை தாண்டி எப்போது சொந்த கால நிற்பது அல்லது ஒரு கூட்டணியை தலைமை தாங்குவது என்ற தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல ராகுல் காந்தியும் திருமாவளவனும் இருக்காங்கன்னே சொல்லலாம். திமுகவின் நிழல்ல நீண்ட காலமா பயணிப்பதன் மூலமா தான் அந்த இரு கட்சிகளுமே தங்களின் தனித்துவமான ஆட்டத்தையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கும் கனவையும் இழந்து வருவதா அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் சமீப காலமா ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ற கோரிக்கையை தீவிரமா முன் வச்சுட்டு தான் இருக்காரு. அதே போல தமிழகத்துல இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க. ஆனா திமுகவின் மேல் ஆதிக்கத்திற்கு பணிந்து போவதால இவர்கள்லாம் ஒருபோதும் தலைமை பண்பை எட்ட முடிவதில்லை. இந்த சூழல தான் இவர்கள் துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கவில்லை என்றால் கடைசி வரை திராவிட கட்சிகளின் துணை அமைப்புகளாகவே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் களத்துல ஒரு புதிய மாறாக உருவெடுத்துள்ள நிலையில காங்கிரஸ் மட்டும் இல்லாம விசிக எடுக்கக்கூடிய முடிவுகள் தமிழக அரசியலின் தலையெழுத்தையே மாற்றக்கூடும். தாவேகா, காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினால் அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமையும். விஜயின் மக்கள் செல்வாக்கு, காங்கிரசின் தேசிய முகம் மற்றும் விசிகாவின் அடிமட்ட தொண்டர் பலம் ஆகியவை ஒன்றிணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது எட்டாக்கணி அல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த 3வது அணி உருவாகுவதற்கான மிக சிறந்த வாய்ப்பாகவும் சொல்லப்படுது. ரொம்ப காலமா தங்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விஜயுடன் கைகோர்ப்பதுதான் ராகுல் காந்திக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு கௌரவமான அரசியலை தரும். ஆட்சியில் பங்கேற்பது மற்றும் கொள்கை ரீதியான அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது போன்றவை ஒரு புதிய கூட்டணியில சாத்தியப்படுத்த முடியும். குறிப்பா சொல்ல போனா தாவேகா தலைவர் விஜய் அதிகார பகிர்வு குறித்து வெளிப்படையாக பேசி வருவது இந்த இரு கட்சிகளுக்கும் சாதகமான அம்சமாகும். தங்களின் பலத்தை உணர்ந்து ஒரு புதிய அச்சை உருவாக்க வேண்டிய தருணம் தான் இது. இருப்பினும் இத்தகைய முடிவை எடுப்பதுல பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ராகுல் காந்தி தேசிய அரசியலை கருத்தில் கொண்டுதான் திமுகவின் ஆதரவை தவிர்க்க தயங்கலாம். அதே போல திருமாவளவன் தனது தலித் அரசியல் அடையாளத்தை சிதைக்காத வகையில ஒரு கூட்டணியை தேர்வு செய்ய வேண்டும். ஆனா காலம் கடந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல்ல பயனற்றவையாக இருக்கு. வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் வரலாற்றில் பின்தங்கி விடுவார்கள். பொன்னான வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்துவார்களா இல்லனா பழைய பானையிலேயே திமுகவின் பின்னால் செல்வார்களா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு. இறுதியாக தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள் என்பது தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. அந்த மாற்றத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு இப்போது இந்த தலைவர்கள் கையில தான் இருக்கு. வெறும் தொகுதிகளுக்காக பேரம் பேசுவதை நிறுத்திட்டு கொள்கைக்காகவும் அதிகார பகிர்வுக்காகவும் களம் காணும் தைரியம் இவர்களுக்கு இருக்கணும். தாவேகா பக்கம் இவர்கள் சாஞ்சா அது தமிழக அரசியல்ல ஒரு புதிய விடியலையும் உருவாக்கலாம். கை நழுவி போகும் இந்த வாய்ப்பை இவர்கள் மீட்க தவறினால் 2026 சட்டமன்ற தேர்தல்ல இவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாகவும் அமையலான வியூகங்கள் சொல்லுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.